நான் ஜெயம் பஷீர். நான் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்று தேசிய தலைவர் என்ற படத்துல நான் தேவரா நடிச்சிருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இப்போ கழக சிறுபான்மை பிரிவுல மாநில பொறுப்புல இருக்கேன். இன்னைக்கு இந்த சந்திப்பு எதுக்காகன்னா, நான் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். நான் அதிமுகவில் அப்ப இருக்கிறப்ப சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி என்றவர் அதிமுகவை அழிக்க வந்தவர். உடனடியாக ஓபிஎஸ் அவர்கள் உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை நீ கட்சியை விட்டு நீக்கணும், இல்லைன்னா உங்களே அவர் கட்சியை விட்டு நீக்குவார்னு சொல்லி நான் இப்போ அந்த கட்சியை விட்டு விலைக்கு வந்தேன். எதுக்காக நான் அந்த கட்சியை விட்டு விலைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்ணியமிக்க காகித மில்லத்தினுடைய பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவர் வந்ததே கிடையாது. இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒருத்தருக்கும் அந்த கட்சியில் அங்கீகாரம் கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் கூட முஸ்லீம்கள் அதில் இல்லை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் கேட்ட என்னை கட்சியை விட்டு நீக்கினாங்க. நானும் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தளபதி எங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வாழும் காகித மில்லத்தை பார்த்து அவர்கிட்ட போய் நான் இணைஞ்சப்போ சொன்னாரு, நீ வந்த லேட்டு, முன்னாடியே வந்திருக்கிறோம், நான் தான் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், உங்க கோரிக்கை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்திருக்கு. அவர் கழகத்தை இணைஞ்சிருக்காரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும், ஏன்னா நான் அவருடைய அபிமானி உலகத்துக்கு தெரியும், என் சார்பாகவும் ஐயா அவர்கள் திமுக கழகத்தின் தாய் கழகத்திற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு அதிமுகவில் சிறுபான்மை மக்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களை ஒட்டுமொத்தமா அழிச்சு பிஜேபிக்கு அடங்கி வச்சு எங்களை கொல்லக்கூடிய ராட்சசன் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த ராட்சசனை அழிக்கணும்னா இன்னைக்கு தமிழக முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் கைகோட்டு இருக்கிறது எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்லாமல் நான் தேவரா நடிச்சதுனால எனக்கு தேவர் சமுதாய மக்கள் எல்லாம் நான் வாழும் தேவரா பார்த்துட்டு இருக்காங்க. நான் எனக்கு தென் தமிழகம் எங்க போனாலும் இந்த தேவரான நிச்சயம் கூட போட்டோ இருக்கிறாங்க, எங்கிற ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நான் நிச்சயமா வரும் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்துல நான் விண்ணப்பம் கொடுக்கலான்னு இருக்கேன், விருப்பமான கொடுக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு நிச்சயமா முதலமைச்சரிடம் பார்த்து கொடுப்பேன். அடுத்து 3வது